வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போய்ட்டு இருக்குது. நம்பவே முடியாத விலையில் எந்தெந்த டிவி வாங்கலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக சேல் பண்ணுறாங்க டிவி. அதாவது 43 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிவி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 3 கம்பெனி டிவி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கம்மியாக டிவி வாங்கினா சீக்கிரமாக வீணாக போயிடுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க. இல்லை கம்மி ரேட்டு கிடைக்கிற டிவியாக இருந்தாலும் உடனே ரிப்பேர் ஆகாது. அதாவது போர்டு ரிப்பேர் ஆச்சுன்னா எந்த டிவியாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் லைட்டு ரிப்பேர் ஆனாலும் எந்த டிவியாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இதே டிஸ்பிளே வீணாக போச்சுன்னா சரி பண்ணுறது கஷ்டம். டிஸ்பிளே மட்டும் தான் ரேட் அதிகம். டிஸ்பிளே வந்து உடனே போயிடாது. நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது டிஸ்பிளே போகிறது. அதாவது விலை கம்மியாக டிவியாக இருந்தாலும் விலை அதிகமான டிவியாக இருந்தாலும் நம்ம சரியாக முறையாக வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து வீணாக போகும். அதுக்கு முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி வந்து அதாவது அவங்க யூஸ் பண்ணுற முறையே தவறாக பண்ணுவாங்க. ஸ்டெபிலைசர் வைக்க மாட்டாங்க, இடி விழுந்தால் ஒயரை பிடிங்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற இடத்துல வைப்பாங்க. இதனால தான் வந்து டிவி அதிகமாக ரிப்பேர் ஆக காரணம். அதிகமாக வந்து ரிப்பேர் வர பொருள் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போன டிவி மட்டும் தான் வரும். அதை சரி பண்ணுறதோட வேறு புதுசாக டிவி வாங்கலாம். இந்த டிவியெல்லாம் நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்த டிவி தான். அதாவது டிஸ்பிளே வீணாக போன டிவி. கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், இது சரி பண்ணுறதோட புதுசாக டிவி வாங்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற கம்மி விலை டிவி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது டிவி வாங்கணுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதிக ரேட்டு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கம்மியான ரேட்டு கொடுத்து வாங்கி அதை ஒரு கேபிள் டிவி இல்லாமல் டிடிஹெச்சில் வந்து கனெக்ட் பண்ணி 4K கண்டென்ட் இல்லாமல் நார்மல் கண்டென்ட்டே பார்த்துட்டு, அதாவது ஆண்ட்ராய்டுக்குள்ளே போகாமல் இல்லை அமேசான் ப்ரைமுக்குள்ளே போகாமல் நெட்ஃப்ளிக்ஸில் போகாமல் வெறும் நாடகம் பார்க்குறவங்க, நியூஸ் பார்க்குறவங்க, சும்மா ஒரு பொழுதுபோக்கு ஒரு படம் பார்க்குறவங்க, இது மாதிரி லைட்டான யூசேஜ் பண்ணுறவங்க லோ ப்ரைஸ் டிவி வாங்கிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது 1 இயர் வாரண்டி கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடும். நீங்கள் ஸ்டெபிலைஸ்லாம் வச்சு பக்காவாக நீங்கள் டிவி கவனிக்கிறதுனா கண்டிப்பாக 5 வருஷம் மேலே ஓடுது. லோ ப்ரைஸில் இருக்கிற டிவி தான் இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆஃபரில் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த டிவியை பார்த்து வாங்கிக்கிங்க. ஒரு 32 இன்ச்சு டிவி. ஆனால் இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிவின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல் ஹெச்டி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹெச்டி ரெடி தான் வந்து 32 வரும். இது 6999 ரூபா சொல்கிறாங்க. இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான யூசேஜுக்கு ஒரு வயசானவங்க இல்லை ஒரு ரூமில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிவி நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். இதில் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது யூடியூப் படம் பார்க்கலாம். இது மாதிரி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நார்மல் யூசேஜ்னால் கண்டிப்பாக கேபிள் டிவி தவிர டிடிஹெச் தவிர நீங்கள் வந்து ஒரு நெட்டில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா யூடியூப் படம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு லேகாக தான் போகும். அதுக்கப்புறம் ஹெவியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி டிவிலாம் தாங்காது. நார்மல் யூசேஜுக்கு இந்த 32 இன்ச்சு 6999 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருக்கும். இதில் நார்மல் யூஸ் பண்ணுறவங்க இந்த டிவி வாங்கிக்கிங்க. இதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி 3 இருக்குது. அதாவது பார்ட்டி 3 பார்த்தீங்கன்னா அதே 11 சில்லரை தான் சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சே பார்த்தீங்கன்னா 11000 12,000 சொல்லுவாங்க. ஆனால் 43 இன்ச் டிவி இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ரேட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 43 இன்ச்சு டிஸ்பிளே மாற்றணும்னா 12,000 ரூபாய்க்கு மேலே கேட்போம். ஆனால் இவங்க 12,000 ரூபாய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 43 இன்ச் தராங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே. இப்போ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிவி வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் விற்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ், அதாவது இன்ஃபினிக்ஸ் டிவி மொபைல் ஃபோன் இருக்கும், டிவியும் பண்ணுறாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 5999 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி தான். இந்த டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் போர்டு மட்டும் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் வந்து நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதாவது இது மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி யூஸுக்கு பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது டிவி மட்டும் பார்க்குறீங்கன்னா இது 32 இன்ச் டிவி, ஆண்ட்ராய்டு டிவி. இந்த டிவி வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுக்குற ரேட்டு தான் நீங்கள் டிவி ஃபுல் டிவி கொடுக்குறீங்க. தாராளமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக வைக்குது. அதாவது 32 இன்ச் டிவி 6000 கொடுக்குறாங்கன்னா 43 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா 11,000 தான் கொடுக்குறாங்க. 43 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிவி வாங்க, 4K வாங்காதீங்க. 4K வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். 4K கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது டிடிஹெச்லையோ இல்லை கேபிள் டிவிலையோ வராது. அதாவது ஆன்லைனில் பார்க்கும்போது மட்டும்தான் 4K கண்டென்ட் இருக்கும். 4K கண்டென்ட்டை பார்க்குறவங்க இதுமாதிரி டிவி வாங்காதீங்க, கம்பெனி டிவி வாங்கிக்கிங்க. அதாவது எல்ஜி, சாம்சங், சோனி அது மாதிரி வாங்கிக்கிங்க. அதான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். டிடிஎஸ் சவுண்டோட சூப்பராக இருக்கும். இது மாதிரி டிவி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு மட்டும் தான் லோக்கல் டிவி விலை கம்மியான டிவி வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோகோன்னு ஒரு டிவி இருக்குது. இந்த டிவி பார்த்தீங்கன்னா இதே ரேட் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிவி வந்து ஒரு கஸ்டமர் வாங்கி வந்து சர்வீஸ்க்கு வந்தாங்க. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும் தான் ப்ராப்ளம். ஆனால் வந்து பிக்சர் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதே போல் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்குது.
ஆனால் விலை கம்மியான டிவிக்கு எந்த டிவி இருந்தாலும் சரி ஒரு 6000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டிவி இல்லை 6500 கீழே இருக்கிற டிவி 32 இன்ச் டிவி தாராளமாக கண்ண முடியும் வாங்கலாம். அதனால் நம்மளுக்கு காசு வந்து வேஸ்ட்டாக போகிறது வாய்ப்பே கிடையாது. அவங்க கொடுக்குற காசுக்கு மேலே ஓடும். அதாவது 1 இயர் தான் வாரண்டி கொடுப்பாங்க, அதுக்கு மேலே ஓடுது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்துறது தான் இது. இப்போ நீங்கள் வந்து லோ ப்ரைஸ் டிவி ஆனாலும் இல்லை விலை அதிகமான டிவி ஆனாலும் நம்ம வீடியோ பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வரும், அப்படின்னா விவிங் ப்ராடக்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆஃபர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லோ ப்ரைஸ் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து டேக் பண்ணியிருப்பேன், அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த லோ ப்ரைஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா 43 இன்ச் டிவி 20,000 சொல்கிறாங்க, அதாவது 4K டிவி. இது மாதிரி 4K டிவி வாங்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து சாதா டிவி வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதாவது அந்த அளவுக்கு 4K டிவி டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள மதர் போர்டு இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கு தேவையான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். இது மாதிரி லோக்கல் டிவியில் கண்டிப்பாக வந்து அதை ப்ராசஸிங் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் 4K டிவியெல்லாம் வாங்காதீங்க, ஃபுல் ஹெச்டி டிவி வாங்க. சாதா டிவி வாங்கும்போது அது சப்போஸ் ரிப்பேர் ஆனாலும் விலை கம்மியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது மாதிரி டிவி வாங்கிட்டு அதாவது நீங்கள் ஒரு 4K கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதாவது உடையிற மாதிரி இருக்கும். படம் பார்க்கும்போதுன்னா அதாவது நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை ஒரு நாடகம் பார்க்கும்போதோ அந்த படம் பார்க்குறது நம்மளுக்கு குவாலிட்டி தெரியுற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு ஃபைட் சீனோ இல்லை வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது டேட்டா வந்து அதிகமாக ப்ராசஸிங் பண்ணணும். அது எப்படின்னா செகண்ட் கணக்கில் பார்த்திங்கன்னா அதிகமாக டேட்டா வந்துகிட்டே இருக்கும், அதை ப்ராசஸிங் பண்ண முடியாது. இதே வந்து ஒரு கம்பெனி டிவினால தான் அந்தளவுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதான் வந்து கம்பெனி டிவிக்கும் சாதா டிவிக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது நார்மல் யூஸ் பண்ணுறவங்க இதை அதாவது ஒரு நாடகம் பார்க்குறீங்கன்னா அது வந்து பொறுமையாக தான் போகும். அதே ஒரு நியூஸ் பார்க்குறீங்கன்னா அது வந்து பொறுமையாக தான் போகும். படம் பார்க்குறது பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் படத்துலையோ குவாலிட்டிலையோ சவுண்ட்லேயோ எதுவும் வந்து உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. சாதா டிவி இது மாதிரி லைட்டான யூசேஜ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் சாதா ஒரு டிவி வாங்கினா இது மாதிரி லோ பட்ஜெட் டிவியில் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெவி யூஸர் மட்டும்தான், மறுபடியும் சொல்கிறேன், அதிகமான காஸ்ட்லியான டிவி வாங்குங்க. சரி, இப்போ அடுத்த டிவிக்கு வரலாம். இப்போ பாருங்கள் 32 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 5000 நிற்கிது. சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடைக்கிது, கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 55 இன்ச் டிவி 65 டிவி 75 டிவி வாங்கிக்கிறாங்க. டிவி பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் டிவி. சில பேர் ஆசைப்பட்டு அதிகமான ரேட்டில் டிவி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு திடீர்னு வந்து பசங்க பாலாக அடிச்சிட்டாங்க, டிவி இடி விழுந்துருச்சு, இது மாதிரி வந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னு கடைக்கு வருவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சப்போர்ட்டே பண்ண முடியாது, அது கம்பெனி சைடும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ்னு சொல்லிட்டு அதை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டாங்க. இதே நாங்கள் லோக்கலில் வந்து சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதாவது டிவி வாங்கின ரேட்டோட அதிகமாக இருக்கும் பொருளுங்கள்லாம். அதனால் ஹெவியான டிவி வாங்காதீங்க. நார்மல் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 32 இன்ச் டிவி 43 இன்ச் டிவி மட்டும் வாங்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வாங்குங்க. அதாவது 32 இன்ச் பார்த்தீங்கன்னா சாதா வாங்கலாம், 43 இன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வாங்க. 4K வாங்காதீங்க. நார்மல் யூசேஜுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல் ஹெச்டி வாங்க. நல்லா கொஞ்சம் லைஃப் வரும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வருது. அவ்வளோதான் வீடியோ. இப்போ வந்து ஒரு லோ ப்ரைஸ் டிவி வாங்கினா எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.